2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸில் வெளியான வெப் தொடரான ஸ்குவிட் கேம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு வெப் தொடராகும். தற்போது இதன் 2வது பாகம் வெளியானதை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் சில புகைப்படங்களுடனான பதிவுகள் இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கதை என பகிரப்பட்டு வருகின்றன. எனவே இது குறித்து உண்மையறியும் நோக்கில் ஃபேக்ட் கிரசாண்டோ நிறுவனம் ஆய்வொன்றை மேற்கொண்டது. ஸ்குவிட் கேம் என்பது தென்கொரியாவின் ஒரு வெப் தொடராகும். இந்த தொடரை ஹுவாங் டோங்-யூக் என்பவர் எழுதி இயக்கியுள்ளார். 456 பில்லியன் பரிசு தொகைக்காக வெவ்வேறு குடும்ப சூழ்நிலையில் இருந்து பங்கு பெறும் 456 வீரர்கள் அங்கு கொடுக்கப்படும் குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டி மூலம் பல சவால்களை கடந்து வெற்றி பெற வேண்டும் என்ற ரீதியில் இந்த தொடரின் கதைக்களமானது அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ஸ்குவிட் கேம் தொடர் உண்மை நிகழ்வை அடிப்படையாக கொண்டது அல்ல. இது திரைக்கதை எழுத்தாளரும் இயக்குனருமான ஹுவாங் டோங்-யூக்கினால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதையாகும். 2009ஆம் ஆண்டு தான் எதிர்கொண்ட நிதி பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு இவ்வாறான ஒரு கதையை உருவாக்கலாம் என்ற யோசனை தனக்கு முதலில் வந்ததாகவும் இந்த தொடர் தனது தனிப்பட்ட அனுபவங்களாலும் முதலாளித்துவ சமூகங்களின் போட்டித்தன்மை என்பவற்றை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒன்று எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வெப் தொடரின் இயக்குனரினால் இது ஒரு உண்மை சம்பவம் அல்லவென உறுதிப்படுத்தப்பட்டதனை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட புகைப்படங்களை ரிவர்ஸ் இமேஜ் தேடலுக்கு உட்படுத்தி ஆய்வினை மேற்கொண்டிருந்தோம். இதன்போது இவை AI தொழில்நுட்ப கலைஞரான சிட்டி ஹமிடா என்பவரினால் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள் என்பது கண்டறியப்பட்டது. மேலும் குறித்த புகைப்படங்களை AI டிடெக்ஷன் டூலை உபயோகித்து ஆய்வு செய்த போதும் குறித்த புகைப்படங்கள் AI தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டவை என்பது உறுதியானது. 1975ஆம் ஆண்டு முதல் 1986 வரையான காலப்பகுதியில் தென்கொரியாவில் சமூக சேவை என்ற போர்வையில் பிரதர்ஸ் ஹோம் என்ற பெயரில் 40,000 பேர் இங்கு சட்டவிரோதமாக சிறையில் அடைக்கப்பட்டு துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதுடன் வலுக்கட்டாயமாக வேலைக்கு அமர்த்தப்பட்டு கட்டம் கட்டமாக அவர்களை துன்புறுத்தி அதில் 657 பேர் கொல்லப்பட்டமை ஒரு உண்மை சம்பவமாக இருந்தாலும் அங்கு அடைக்கப்பட்டவர்கள் விளையாட்டுக்கு உட்படுத்தப்பட்டு அதில் தோல்வியடைந்தவர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படும் எந்த ஆதாரங்களும் இல்லை. மேற்குறிப்பிடப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் 1986ஆம் ஆண்டு தென்கொரியாவில் பிரதர்ஸ் ஹோமில் இடம்பெற்ற உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டே ஸ்குவிட் கேம் வெப் தொடர் உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் குறித்த பிரதர்ஸ் ஹோமின் உண்மையான புகைப்படங்கள் என சமூக ஊடகங்களில் பகிரப்படும் புகைப்படங்கள் போலியானது என்பதுடன் குறித்த புகைப்படங்கள் AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டவை என்பதும் தெளிவாகின்றது.